ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் கொடுக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்குறேன். ஐ மீன் நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஃபைன், ஓகே. நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அலாங் வித் ஃபீ நான் சொல்கிறேன். ஃபீ இங்கே சொல்லிடுறேன். ₹199 மட்டும் தான். அலாங் வித் அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பேசிக்ஸ் டில் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட். ஸோ பேசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து டீகோட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஷின் ஃபார் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் யூல் கெட் எக்கனாமிக் சர்வேயும் அண்ட் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒன் மோர் வீடியோ டு கோ. ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இதோட நோட்ஸ் எல்லாமே எக்கனாமிக் சர்வேக்கு எக்கனாமிக் கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக எல்லா நோட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஃபைன். அண்ட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. டாப்பிக்கில் போயிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி சீரியல் கிரெயின்ஸ் ஹல்ட், சிக்கன் எக்ஸ் குக்ட், ஃபிஷ் ப்ராசஸ்ட் அண்ட் கேண்ட், நியூஸ் பேப்பர் கண்டெய்னிங் அட்வர்டைசிங் மெட்டீரியல், இதில் எது வந்து ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸம்ப்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்னால அந்த வருஷம் அது நியூஸில் ரொம்ப இருந்தது. ஆக்சுவலாக சீரியல் கிரெயின்ஸ் ஹல்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்துட்டு ஜிஎஸ்டி எடுத்துருங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போடணுன்னு அவசியமே கிடையாது, அது ஒரு ஃபார்ம்லேருந்து வர ஒரு மெட்டீரியல். ஸோ ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக வர ரா மெட்டீரியலுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க. ஃபைன். ஸோ சிக்கன் எக்ஸ் குக்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. அண்ட் நியூஸ் பேப்பர் கண்டெய்னிங் அட்வர்டைசிங் மெட்டீரியலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ எதுக்கு எக்ஸம்ப்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2 and 4 ஆன்சர். ஃபிஷ் வந்து ஒரு ப்ராசஸ்ட் அண்ட் கேன் வந்து மேனுஃபேக்சரிங் போயிடுது. ஸோ மேனுஃபேக்சரிங் போயிருந்தாவே அங்கே ஜிஎஸ்டி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர்ட் ஒன் எலிமினேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 and C மட்டும் தான் இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைன், ஓகே. இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? என்னது இது பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃபண்ட்னா, இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இட் இஸ் அ ஸ்டாச்சுவேட்டரி ஃபண்ட் கான்ஸ்டியூட்டட் பை பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1996 கொண்டு வந்தது. ஸோ இதை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இது கரெக்டான ஆப்ஷன் தான். செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, செஸ் இஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அட் ரேட் ஆஃப் 1% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்கர்ட் பை எம்ப்ளாயர். இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செஸ் வந்து லெவி பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு பில்டிங் கட்டுறேன் அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து 1% என்னோட டோட்டல் காஸ்ட், அந்த பில்டிங்கோட காஸ்ட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து 1% வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. இப்போ ₹100 நான் வந்து ஒரு பில்டிங் கட்ட வந்து கொடுக்குறேன்னா அதில் ₹1 வந்து நான் இந்த செஸ்ஸுக்கு கொடுத்துடணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செஸ்க்கு. இது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளை பண்ண டேக்ஸ் செஸ் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேரளாவில் வந்து ஃப்ளட்ஸ் வந்திருந்தப்போ வந்து கேரளா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி ஃப்ளட்டுக்காக சில செஸ் வந்து இம்ப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து செஸ் போடலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 1% வந்து அவங்க எம்ப்ளாயர்கிட்டருந்து வாங்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். வந்து எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பாருங்கள், ப்ரொசீட்ஸ் ஆஃப் த ஃபண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களோட வெல்ஃபேருக்காக மட்டும்தான் இந்த செஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ செஸ்ஸே உங்களுக்கே தெரியும் எந்த பர்பஸ்க்காக போட்டாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷன்னா எஜுகேஷன் மட்டும், ஹெல்த்னா ஹெல்த் மட்டும். ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து 2 and 3 மட்டும் எலிமினேட் பண்ணிங்களாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1 only இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் இது பார்த்திங்கன்னா, இது 2018 கேட்டிருந்த கொஸ்டின். ஏன்னா அது நியூஸில் இருந்தது. ஸோ நியூஸில் என்னென்ன இருக்கோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 2017 18 கேட்டிருந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போது 1 second. இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டெசிஷன் டு லெவி அண்ட் ஈக்குவலைசேஷன் டேக்ஸ் ஆஃப் 6% ஆன் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். ஸோ உங்களுக்கே தெரியும், ஃப்ரான்ஸ் வந்து காஃபா அப்படின்னு ஒரு டேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் அண்ட் ஆப்பிள். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் ஜெயன்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து யூஎஸ் பேஸ்டு தான். ஆனால் அவங்க வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க தானே. ஸோ அவங்களோட டிஜிட்டல் சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறனால எல்லா இடத்துலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அதனால் ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் காஃபான் டேக்ஸ் போடுவோம், நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு காஃபான்னு சொல்லி டேக்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, டைரக்ட் டேக்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் அதே மாதிரி இந்தியாவும் ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டெசிஷன் டு லெவி அண்ட் ஈக்குவலைசேஷன் டேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இப்போ வந்து நியூஸில் இருக்குது. நம்ம இதை வந்து எந்த லெவலில் இருக்கோன்னு படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு செப்பரேட்டாகவும் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். நம்ம டெலிகிராம் குரூப் வந்து கீழே சேட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஈக்குவலைசேஷன் லெவி பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஃபைன். அண்ட் போடுறதா இருந்திருந்தது 2018 6% ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ். இதை வந்து கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ்ட் as a part of இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாசன்ட் இன்ட்ரடியூஸ் பார்ட் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இது வந்து ஃபினான்ஸ் ஆக்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஈக்குவலைசேஷன் லெவி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ் தட் ஆஃபர் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் இன் இந்தியா கேன் கிளைம் அ டேக்ஸ் கிரெடிட் இன் their ஹோம் கண்ட்ரி அண்டர் த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இதுவும் வந்து தப்பு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம சைன் பண்ணல. ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சைன் பண்ணியிருந்தோன்னா இன்கேஸ் வந்து அந்த கண்ட்ரி வந்து யூஎஸில் இருக்காங்கன்னா அவங்க யூஎஸ்லேயும் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, இந்தியாவிலும் நம்ம ஈக்குவலைசேஷன் லெவியில் 6% டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இப்படி ஆகும்போது 2 இடத்துல பே பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸில் அவங்களோட எந்த கண்ட்ரிலேருந்து அவங்க வருதோ, ஸோ நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ் அட் ஆஃபர் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் இந்தியா கேன் கிளைம் அ டேக்ஸ் கிரெடிட் இன் தேர் ஹோம் கண்ட்ரி. அவங்க ஹோம் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். அங்கே வந்து அவங்க டேக்ஸ் வந்து கிரெடிட்க்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க கவர்மெண்ட் கிட்ட நான் இந்த மாதிரி இந்தியாவில் கட்டிட்டேன், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்தியா வந்து சைன் பண்ணல இந்த அக்ரிமெண்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது தப்பு. ஸோ இது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம பண்ணல. ஸோ neither 1 and 2 இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். கரெக்டாக கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி அட்வான்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி 2017 ஜூலையில் தான் கொண்டு வந்தான். இதில் என்ன இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்குறாங்க, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன ஆகும்னு பாருங்கள். ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரதா ஜிஎஸ்டி பில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த வருஷம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதை வந்து ஒரு கொஸ்டினாக ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரீப்ளேஸ் மல்டிபிள் டாக்ஸஸ் கலெக்டட் பை மல்டிபிள் அத்தாரிட்டிஸ் அண்ட் வில் தஸ் கிரியேட் அ சிங்கிள் மார்க்கெட். ஜிஎஸ்டி படித்தவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட் கடியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு தெரியும். செகண்ட் அண்ட் தேர்ட் பாருங்கள். இட் வில் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ஆஃப் இந்தியா அண்ட் வில் எனேபிள் இட் டு இன்க்ரீஸ் இட்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூபிஎஸ்சியில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் குரூப்பில் படித்தவங்களுக்கு இல்லை நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்னென்னு டீட்டெயிலாக எடுத்துட்டேன். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லது, நிறைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து நம்மள்கிட்ட சேரும். ஆனால் இம்போர்ட் பண்ணால் நல்லதா இல்லை, நம்ம காசு விட்டு நம்ம இந்தியாவிலேருந்து காசு நிறைய வெளியே போயிடும். கரெக்டாக. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டுங்கிறாங்க. ஜிஎஸ்டிக்கும் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே. அடுத்து தேர்ட் ஒன். இட் வில் எனார்மஸ்லி இன்க்ரீஸ் த growth அண்ட் சைஸ் ஆஃப் த எக்கனாமி ஆஃப் இந்தியா அண்ட் வில் எனேபிள் இட் டு ஓவர்டேக் சைனா அண்ட் நியர் ஃபியூச்சர்னு. இதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சைனா நியர் ஃபியூச்சரில் வந்து தாண்டதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஓகேங்களா. இது வந்து இதுவும் தப்பு. அண்ட் ஜிஎஸ்டிக்கும் வந்து க்ரோத் அண்ட் சைஸ் ஆஃப் த எக்கனாமிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரே ஒரு டாக்ஸேஷன் ரெஜிம்குள்ளே கொண்டு வரணும், சிங்கிள் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய ரெவன்யூ இதில் லாஸ் ஆகும்னு சொல்லி தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸே கொண்டு வந்தாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள். அப்போது நிறைய ரெவன்யூ வந்து கட் ஆகுது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு. கரெக்டு தானே. ஸோ இதனால தான் வந்து இது ரொம்ப தப்பு. ஸோ 1 only is a correct answer. ஓகே. அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லைக்லி பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ருப்பின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் வில் ஃபெசிலிட்டேட் கிரேட்டர் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வித் த வேர்ல்ட். செகண்ட் ஒன், இட் வில் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டெபிலிட்டி. தேர்ட் ஒன், இட் வில் ஹெல்ப் இந்தியா சர்பாஸ் சைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் ரேட். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின் இருக்குது. இப்போ பாருங்கள். இன்டர்நேஷ்னலைஸ் ருப்பினா ஒன்றும் இல்லை. இன்டர்நேஷ்னலைசேஷன் அப்படின்னா ஒரு இப்போ நம்மளோட இந்தியன் ருப்பியை வேறு ஒரு கண்ட்ரிகிட்ட மக்கள்கிட்ட போய் பார்க்கும்போது நம்மளோட ருப்பி அவங்க கையில் இருக்கும், அவங்க சிட்டிசன்கிட்ட இருக்கும், அவங்க கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளோட ருப்பியை வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி இப்போ வந்து யூஎஸோட கரன்சி ரொம்ப ஸ்டேபிளானதுன்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் பேங்க்லேயும் நம்மளோட கம்பெனிஸ்லேயும் இண்டிவிஜுவல்ஸும் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ருப்பியை வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ இட் வில் ஃபெசிலிட்டேட் கிரேட்டர் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வித் த வேர்ல்ட். ஓகே. ஏன்னா இந்தியன் எக்கனாமியோட இது வந்து ருப்பி. ஸோ ருப்பி வந்து அவங்கள வச்சுருப்பாங்க. இட் வில் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபார் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டெபிலிட்டி. உங்களுக்கே தெரியும் யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து ஃபோரெக்ஸாக வச்சுருப்போம்.
ஸோ அதில் வந்து நம்ம யூஎஸ் வைக்க தேவையில்லை, நம்மள்தான் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மள்தே வச்சா நம்மளுக்கு போதும். ஸோ நம்ம வேறு ஒரு கரன்சி வச்சு தான் ஃபோரெக்ஸை வந்து சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலைஸ் ஆனனால தான் அதில் ட்ரேட் போயிட்டுருக்கு. கரெக்டு தானே? இப்போ நம்ம யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்தா இன்னொரு கண்ட்ரி கூட ஒரு மீடியமாக வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு, இன்டர்நேஷ்னலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ருப்பிலேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் will help India surpass China in terms of economic growth rateன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் வந்து ருப்பி இன்டர்நேஷ்னலைஸ் ஆகிறக்கும் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து டிராஸ்டிக்காக வந்து சைனாவை சர்பஸ் ஆகி போகும் அப்படிங்கிறதுலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஸ்டாட்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாதி பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த 48.6% ஆஃப் சப்ஸ்கிரைப். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு சின்ன கிவ் அவே கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அரவுண்ட் ஒரு 7 to 8 பீப்புள் வந்து செலக்ட் பண்ணி சில புக்ஸ் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ் வீடியோ வந்து பீப்புளுக்கு வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு, இதை போய் நிறைய பேர்த்துக்கு சேர்த்துறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு புக்கு, எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது சொன்னிங்கன்னா வந்து அதை உங்களுக்கு ஆர்டர் பண்ணி விடுவோம் அமேசானில். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மாதிரி நிறையா மக்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக்ஸ் போய் சேரணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து மல்டிப்ளை ஆகும். நான் சொன்ன மாதிரி நான் இந்த 4000 பேர்கிட்டயே சொல்லிகிட்டே இருந்தேன்னா அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் தெரியாது. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து அரவுண்ட் த கார்னர் இருக்கிறனால இது ஒரு ரிவிஷனாக இருக்கட்டுமே அவங்களுக்கு. ஸோ ரொம்ப நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம வீடியோஸை இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம்ல. ஸோ அதனால் நான் யோசித்தேன் இந்த மாதிரி ஒரு கிவ் அவே பண்ணலாம். ஸோ நிறைய மக்களுக்கு தெரிய வைக்கலாம் இப்படி ஒரு எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது செப்பரேட்டாக வந்து 4K வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அரவுண்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஐ வில் பி லீவிங். ஸோ என்ன கிவ் அவே, என்ன புக்ஸ் நான் கொடுப்பேன் மிச்சவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தட் 4K மேலே வரும் அண்ட் வி கேன் ரீச் அவுட் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ யார் வேணும்னாலும் இங்கே கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.